குட் சமர்டன் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக திரு ஜெபமணி ஐயா அவர்கள் ஹிப்ரு பாஷை கற்றுத்தர இருக்கிறார்கள். எபிரேய மொழி. இந்த எபிரேய மொழியை கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் கற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் அன்பில் மேலும் முன்னேற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த மொழியை நாம் கற்றுக்கொண்டால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதையும் நீங்கள் மக்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கண்டு இந்த ஹிப்ரு பாஷையை கற்றுக்கொண்டு அதன் மூலம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேல்மேலும் உயர ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். அன்பானவர்களே, இப்போது நாம் எபிரேய பாஷை மூலமாக வேதத்தை தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னுரையாக சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எபிரேய பாஷை என்பது உலகத்தில் உள்ள மற்ற பாஷைகளைப் போல பூமியிலே ஒரு மனிதர் படித்து கொடுத்தோ அல்லது ஒரு காலேஜ் ஸ்கூல்லே அவர்கள் அதை எழுதி பயிற்றுவித்து வந்த பாஷை அல்ல. இது பரலோகத்திலிருந்து தெய்வம் பேசிய பாஷை. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார், அதை வார்த்தையினால் உண்டாக்கினார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை எபிரேய பாஷையாகிய கடவுள் பேசிய எபிரேய கேரக்டர். அதை ஒரு பாஷை என்று நாம் வரையறுக்க முடியாது. இட்ஸ் அ கேரக்டர், ஹெவன்லி கேரக்டர். அதை குறித்து வேதத்தில் ஆண்டவர் அநேக காரியங்களை ஆழமாக எழுதி வைத்திருக்கிறார். அதன் மூலமாக நாம் பழைய புதிய ஏற்பாடுகளில் உள்ள ரகசியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு நீங்கள் உங்கள் ஆத்மாவை, உங்களுடைய சரீரத்தை தயாராக்கி கொள்ளுங்கள். இது அநேகருக்கு கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷம் என்று நினைத்து நீங்கள் உங்களுடைய சிந்தனையை மாற விடாமல் இதை கவனித்துக் கொண்டிருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம். ஆதாமையும் ஏவாளை உண்டாக்கின போது, அவர்களை பூமியிலே வைத்த போது அவர்களுக்கு இந்த பாஷை அவர்களுக்கு உண்டாயிற்று. காரணம், அவர்கள் தேவ சாயலால் உண்டாக்கப்பட்டவர்கள். தேவன் என்ன பேசினாரோ அதை அவர்கள் அப்படியே பேசினார்கள். அவர்களுக்கு என்று ஆண்டவர் பாஷையை படித்து கொடுக்கவில்லை. அதை எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம் என்றால், ஆதியாகமத்தில் கடவுள் அவனுக்கு எல்லா மிருகங்களையும் அவன் பக்கத்தில் கொண்டு வந்து ஒவ்வொன்றுக்கும் பேரிடும்படியா சொன்னார். பேரிடும்படியா சொன்னதை அவன் அப்படியே அவனுக்கு உள்ளில் இருந்து அந்த எபிரேய வாக்குகளை சொன்ன போது ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒவ்வொரு மிருகங்களுக்கும் அதனுடைய கேரக்டர் வந்தது. நேம் என்றால் அது ஒரு நவுன் அல்ல, இட்ஸ் அ வெர்ப். அவங்களுக்கு அந்த அந்த மிருகத்துக்கு, அந்த அனிமலுக்கு அந்த கேரக்டரா அனிமல் மாறியது. அதை எப்படி என்று இன்னும் வருங்காலங்களிலே ஆழமாய் தியானிக்கலாம். அதாவது ஆதாமும் ஏவாளும் கடவுள் பேசிய அதே பாஷையை பேசினார்கள். இதுதான் நாம் அந்த ஆதியாகமத்தில் கற்றுக்கொண்டது. அதன் பின்பாக ஜனங்கள் பலுகி பெருகி இதே பாஷையை தான் பேசினார்கள். இது எழுத்து வடிவில் அவர்கள் ஆங்காங்கே பொறித்து வைத்திருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். எப்படி என்றால், அவர்கள் பிரயாணம் பண்ணும்போது சென்ற இடங்களில் எல்லாம் பாறைகளில் இந்த பாஷையினோட அந்த எழுத்துக்களை பொறித்து வைத்ததை நாம் ஆர்கியாலஜிக்கல் மூலமாக கண்டறிந்தோம். அதை நாம் இப்போது டிவியிலே உங்களுக்கு காண்பிக்க போகிறோம். அது எப்படி என்றால், பிக்டோகிராஃப் வடிவத்தில் இருந்தது ஒவ்வொரு எழுத்தும். அந்த பிக்டோகிராஃப் என்றால் படங்கள் மூலமாக எழுதப்பட்டது. இப்போ ஆதியாகம எபிரேய பாஷையில் 22 எழுத்துக்களை ஆண்டவர் மோசேக்கு எழுதி மூலமாக பாஷை அந்த வியாக்கரணங்களை எழுதி கொடுத்தார். அது யூதர்கள் அதை எடுத்துக்கொண்டு கடவுள் 22 வார்த்தை எழுத்து மூலமாக எங்களோடு பேசினார், அதற்கு நாங்கள் தான் சொந்தக்காரர், அதை மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று தான் அவர்கள் அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் மற்ற யாரும் அதை அறிந்து கொள்ள முடியாத நிலைமையில் இருந்தது. அந்த பாஷைகளை இப்போது ஆண்டவர் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறதுனால் இந்த கடைசி காலங்களிலே வெளிப்படுகிறது. நாம் வேதத்திலே பார்க்கிறோம், பாபேலிலே நோவாவோட பிள்ளைகள் சந்ததியார் சேர்ந்து பாபேலிலே கோபுரம் கட்டினார்கள்.
கோபுரம் கட்டி ஆண்டவர் என்ன சொல்லி இருந்தார் என்றால், நீ உலகமெங்கும் சென்று பலுகி பெருகுங்கள் என்று சொன்னார். அவர்களோ வானபரியந்தம் ஒரு மாளிகை கட்ட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும் என்று மாளிகை கட்டிய போது ஆண்டவர் அவர்களுக்கு பாஷைகளை தாறுமாறாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். அதுவரை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமத்தில் உலகமெங்கும் ஒரே பாஷை இருந்தது. அப்போ அந்த பாஷையை தான் எல்லாரும் பேசினார்கள். அது ஆண்டவர் எழுதி கொடுக்கும் முன்பாக அவர்களுக்கு இயற்கையாகவே ஆண்டவர் கொடுத்த அந்த பாஷை. அதை அந்த பாபியலிலே ஆண்டவர் மாற்றி போட்ட பிறகு ஒரு சந்ததியார் மாத்திரம் அந்த எபிரேய பாஷை பேசினார்கள். பாஷை மாற்றப்பட்ட மற்றவர்கள் உலகெங்கும் வந்து சென்று வேறு வேறு மொழிகளை உண்டாக்கி அதை பேசினார்கள். அடுத்தது இந்த பாஷை ஒருவேளை அந்த பாபியோல் கோபுரம் அவர்கள் கட்டாமல் இருந்து இன்று வரைக்கும் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஒரே பாஷை பேச வைத்திருந்தால் நாம் எபிரேய பாஷையில் தான் பேசிக்கொண்டிருப்போம். அதுதான் உண்மை. அது மாத்திரமில்ல, நம்ம செப்பனியா அவருடைய அந்த அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் இனி வரும் காலங்களில் புதிய எல்லாருக்கும் புதிய ஒரே பாஷையை கொடுக்க போகிறார் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே பாஷை எப்படி என்றால் 1000 வருஷ அரசாட்சியிலே எல்லாரும் ஒரே பாஷை தான் பேச போகிறோம். அப்போ இனி நாம் ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு இது மிகவும் மிகவும் ஆழமான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தும் என்பது சந்தேகம் இல்லை. இதை குறித்து நாம் விவரமாக நீங்கள் கவனத்தோடு இருங்கள். சார்ட் மூலமாக நாம் இதை தியானிக்க இருக்கிறோம். இந்த எபிரேய பாஷையை என்பது 22 எழுத்துக்களால் ஆனது. 22 எழுத்து என்றால் 22 கேரக்டர்களால் ஆனது. இதை ஒரு எழுத்தையும் இன்னொரு எழுத்தையும் சேர்த்து நாம் அதை வார்த்தையாக உருவாக்கி நமக்கு ஆண்டவர் கொடுத்தார். இதை ஆண்டவர் மோசேக்கு மத்திய ஆகாயத்திலே அவனை சீனாய் மலையிலே கொண்டு போய் அவனை 40 நாள் இரவும் பகலும் அவன் சாப்பிடாமல் இருந்தபோது அவனோட ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போய் அவனுக்கு எழுதி காண்பித்த பாஷை தான் இந்த எபிரேய பாஷை. அப்படி காண்பிக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு பழைய ஏற்பாடுகளே டோரா இல்லை 5 ஆகமங்கள் என்று சொல்லப்படுகிற 5 ஆகமங்களையும் அவனுக்கு எழுதி கொடுத்தார். அதனால்தான் அந்த எபிரேய எழுத்துக்களை ஆண்டவர் புனிதமாக நமக்கு தந்தார். அதுல இருக்கிற ஒரு சின்ன காமா அது கூட நம்ம மாற்றுறதுக்கு நமக்கு ரைட் இல்லை. காரணம் இது பரலோகத்திலே இருந்து கொடுக்கப்பட்ட பாஷை. அதை அவ்வளவு பரிசுத்தமாய் நாம் கைக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் அதில் என்ன எழுதியிருக்கிறதோ அது அப்படியே நடக்க வேண்டும். ஆண்டவர் அதுதான் ரெவலேஷன்ல வெளிப்பாடு சொல்லியிருப்பார், இந்த வார்த்தைகளோடு எதை கூட்டினாலும் அவனோட ஆசீர்வாதம் அதிலிருந்து எடுக்கப்பட்டு போகும் என்று இருக்கிறது. அப்படின்னா எபிரேய பாஷையில நமக்காக ஆசீர்வாதங்களை ஒவ்வொருத்தருக்கும் எழுதி வைத்திருக்கிறார். அதை நாம் படித்து அதை நாம் ரிசீவ் செய்து கொள்ள வேண்டும். இதை ஆண்டவர் யூத ஜனங்களுக்கு கொடுத்து அவர்கள் அதை கொண்டு அந்த எபிரேய பாஷையை படித்து அதன் நிமித்தமாக அநேக ஆண்டவர் அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். அது எப்படி என்றால் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் 2ஆக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எப்படி என்றால் ஒன்று நிழல், இன்னொன்று நிஜம். எல்லாவற்றிலும் இப்போ எருசலேம் என்று நாம் வாசிக்கிறோம். அங்கே இருக்கிற இடத்துக்கு பேரு எருசலேம் அல்ல, எருசலாயிம். எருசலாயிம் என்றால் டபுள். அதை நாம் குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். பரலோக எருசலேம் ஒன்று இருக்கிறது, பூலோக எருசலேம் ஒன்று இருக்கிறது. பூலோக எருசலேம் நாம் காண்கிறது, அது ஒரு நாள் அழிந்து போகும். பரலோக எருசலேம் அழிந்து போகாது. அதேபோல இந்த எபிரேய பாஷையில கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் பூலோகத்துக்குள்ள காரியம் இருக்கிறது, அதிலே பரலோகத்துக்குள்ள காரியங்களையும் ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார். அதை யூதர்கள் பூலோக காரியங்களை வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் அவர்களை
இன்னும் பரலோக காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கவில்லை. அதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சீஷர்களோடு பேசிக்கொண்டிருப்பார். கடைசியாக அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் தன்னை வெளிப்படுத்துவார். அப்போது அவரை புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது அவர் சொல்லுவார், என்னை குறித்து வேதாகமத்தில், அதாவது 5 ஆகமத்திலும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலும் சங்கீதத்திலும் எழுதியிருக்கிறது என்று சொல்லி அப்போ அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அவருடைய உள்ளத்தை திறந்து காண்பிக்கும் போது அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அவரை. அப்போதுதான் ஆண்டவர் அவர் எபிரேய பாஷையில, டோராவில் யூதர்களுக்கு கொடுத்த பாஷையில அவர் ரகசியமாய் ஒளிந்து அவரை பற்றி எழுதிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அதை அறிந்து கொண்ட பின்பு அவர்களுக்கு சொல்லுவார், இப்போது நீங்கள் எனக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். மற்ற எல்லா காரியங்களையும் பார்த்து அவரோடு கூட ஊழியத்தில் இருந்தாலும் அவர் டோராவில் எபிரேய பாஷைக்கு உள்ள அவர் ரகசியமா இருக்கிறத இந்த கடைசி நிமிஷத்துல தான் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அதை அவர்கள் புரிந்து கொண்ட போது அவர்களுக்கு திரும்ப கட்டளை கொடுத்தார், இனி நீங்கள் உலகெங்கும் போய் மற்றவர்களுக்கு சுவிசேஷமா அறிவியுங்கள், மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அறிவியுங்கள் என்று சொன்னார். அப்போ அந்த எபிரேய பாஷையில் இருக்கிற கிறிஸ்துவை பற்றி ஒளிந்து இருக்கிற காரியங்களை நாம் அதிகமாக படிக்க போகிறோம். அது அநேகருக்கு இன்று வேதத்திலே இருக்கிற அறிவில்லாமல் ஜனங்கள் அநேக காரியங்களை குறித்து தவறாக போதிக்கிறதிலிருந்து நம்மளை விடுதலையாக்கும். அதற்காக நாம் தொடர்ந்து இதை தியானிப்போம். வரும் ஒவ்வொரு அடுத்த எபிசோடிலும் நம்ம இதை குறித்து அதிகமாக தியானிப்போம். கர்த்தர் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக.